السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாடம் இந்த காணொளி ஜாமியா ரகீப் அல் இஸ்லாமியா அறக்கட்டளை சார்பாக வெளியிடப்படக்கூடிய ஒரு காணொளி. இந்த காணொளியில நாம ஹைதராபாத்தினுடைய மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டியில எம்ஏ அரபிக் செகண்ட் செமஸ்டருக்கான பாடங்களை நாம் பார்க்குறோம். அதில் பேப்பர் ஒன், ஃபர்ஸ்ட் பேப்பர் கிளாசிக்கல் போயட்ரி. இந்த கிளாசிக்கல் போயிட்டு ஜாஹிலிய காலம் முதல் அப்பாசிய காலம் வரை உள்ள பழங்கால அரபி கவிதைகளும் கவிஞர்களையும் பற்றிய பாடங்களை, அவர்கள் பற்றிய குறிப்புகளை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பாடம் 9வது பாடமாக இருக்கின்றது. பேப்பர் ஒன்னுல இது 9வது பாடம். இந்த 9வது பாடத்துல காணொலியில நாம யூனிட் 2, 2வது யூனிட் அப்படிங்கிறது இஸ்லாமிய காலகட்டத்தில் இருந்த கிளாசிக்கல் போயட்ரி, பழங்கால அரபி கவிதைகளும் கவிஞர்களையும் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இது சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியாக 2வது பகுதியாக இருக்கின்றது. இது இஸ்லாமிய காலகட்டத்தில் இருந்த மிக பிரபல்யமான முஹதரமுன் கவிஞர்கள் ஒரு கவிஞராக இருக்கக்கூடிய ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அஃபத் தாத்துல் அஸாபி என்ற கசீதாவின் அர்த்தங்களை, இந்த பாடங்களை இந்த காணொலியில நாம பார்க்க இருக்கிறோம். இந்த காணல் என்பது பரீட்சைக்கு தயாராகுவதற்காக வேண்டிய மட்டும்தான். வாருங்கள் முதாக்கரா செய்வோம். இந்த காணொலியில் நாம ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அஃபத் தாத்துல் அஸாபி என்ற கசீதாவை பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக முதலாக அந்த அஃபத் தாத்துல் அஸாபி என்ற கசீதாவினுடைய முலஹஸ், ஒரு சுருக்கம் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த கவிதை என்பது தாரத் கசீதத்து ஹவுல அர்பாத்தி மஹாவிரின் ரஈசியத்தின். இந்த கவிதை என்பது முக்கியமான 4 தலைப்புகள்ல 4 விஷயங்களின் மீது இது என்ன செய்யணும், நாம இந்த கவிதை சுற்றி வருகின்றது. وهو الترتيب معتاد للقصيدة العربية القديمة لكن بداخل مضمون إسلامي جديد. இந்த 4 விஷயங்களும் பழங்கால கசீதாக்கள் அதே தரத்தீபில், அவைகள் வளமையாக என்ன தரத்தீபுகளை கொண்டிருந்தனவோ அதே தரத்தீபின் அடிப்படையில் இந்த கசீதாவும், இது இஸ்லாமிய காலகட்டத்தில் இஸ்லாத்தை புகழ்ந்து, நபியை புகழ்ந்து, இஸ்லாமிய அந்த போர் விஷயங்களை பற்றி புகழ்ந்து பாடப்பட்ட ஒரு கவிதையாக இருந்தாலும் கூட, இதிலும் பழங்காலத்தில் ஒரு கசீதா, ஒரு பைத் எப்படி ஆரம்பிக்குமோ அதே ஒரு அந்த தரத்தீபில் தான் ஆரம்பிச்சிருக்குது. உதாரணமாக லிஸ்லாலு வல் முகத்திமத்துல் கசலியா, பண்டைய கால கவிதைகளை போன்று இதுவும் என்ன செய்யுது, அல் இஸ்லால், பழைய நினைவுகள், பழைய இடிபாடுகளினுடைய நினைவுகள். அதே மாதிரி ஆஹ், கசல் கவிதைகள், அதாவது காதல் கவிதைகள், ஹபீபாவை தன்னுடைய காதலியை நினைத்து பாடக்கூடிய அந்த கசல் கவிதைகளும் அதை கொண்டு என்ன செய்றாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எபுதாவு ஷாயிரு كعادة الشعراء بذكر الديار التارسة والأماكن الموحشة ذات الأصابع الجوى الأذرع. ஜவா தாத்துல் அசாபி போன்ற அந்த பழைய இடிபாடுகள், நினைவிடங்களை, காதலியினுடைய நினைவிடங்கள், காதலி தங்கியிருந்த அந்த நினைவிடங்களை பத்தி என்ன செய்றாங்க, அதை கொண்டுதான் ஆரம்பிக்கிறாங்க. அல்லத்தி ஹலத் மின் சுக்கானிஹா, எப்படிப்பட்ட நினைவிடங்கள் சொல்லி சொன்னால், அதில் தங்கியிருந்தாங்கன்னு நினைச்சுட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க, அந்த இடத்த காலி பண்ணி போயிட்டாங்க. ليربط مستمعية بالأسلوب الشعري المألوف قبل الانتقال لغرض الأساتذة. தன்னுடைய அரசியல் நோக்கமாக இருக்கக்கூடிய எதிரிகளை நையாண்டி செய்து எதிரிகளை பழித்து பாடக்கூடிய அந்த விஷயங்கள், தங்களுடைய விஷயங்களை புகழ்வது, ரசூலை புகழ்வது, இப்படி முக்கியமான அந்த நோக்கத்திற்குள் போவதற்கு முன்பாக பழங்கால கவிதையினுடைய அதே உஸ்லூபின் மரபின் பிரகாரம் என்ன செய்றாங்க, இந்த மாதிரி காதலியினுடைய பழைய நினைவுகள், அந்த இடங்களை புகழ்ந்து பாடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்றாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அத்தாலி வத்தஹதீது பிஃபத்ஹி மக்கா, 2வது எச்சரிக்கை மற்றும் மக்கா வெற்றியினுடைய அதை பத்தி என்ன செய்யறது, ஒரு நினைவூட்டி, மக்கா வெற்றி, நாங்கள் மக்கா வெற்றி கொள்ள போகின்றோம் என்ற ரீதியில் என்ன செய்றாங்க, கவிதையை படிக்கிறாங்க.
அடுத்து அடுத்தடுத்த வரிகள்ல ينتقل حسان سريعا إلى الفخر وقوة المسلمين فيصور استعداد جيش المسلمين للقتال ويؤكد على حتمية دخولهم مكة موعدها كالداء مهددا قريشا إما بترك المسلمين يؤدون العمرة وينكشف الغثاء أو الاستعداد ليوم تعان وحرب يعز الله فيه جنده. அடுத்து தன்னுடைய கவிதையினுடைய முக்கியமாக நோக்கத்தின் பக்கம் என்ன செய்யறாங்க? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்புகின்றார்கள். அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, புகழ், முஸ்லிம்களுடைய பெருமையை பற்றி பேசுறது, முஸ்லிம்களுடைய ஆற்றலை பற்றி பேசுறது. அப்போ இந்த வரிகள்ல, இந்த 4 to 8 வரிகள்ல ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுடைய படையினுடைய அந்த தயாரிப்புகளை என்ன செய்றாங்க? படம் பிடித்து காட்டுகின்றார்கள். எந்த அளவிற்கு முஸ்லிம்கள் தயாராக வந்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் என்ன செய்றாங்க? படம் பிடித்து காட்டுகின்றார்கள். போருக்கு தயாராக வைத்திருப்பதையும், அதே மாதிரி கண்டிப்பாக அவர்கள் மக்காவில் நுழையப் போகின்றார்கள் என்பதையெல்லாம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க இந்த பயத்துல. அந்த நுழையக்கூடிய அந்த இடம் என்பது, அந்த மௌஇதுஹா, அவர்கள் நுழையக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது கத்தா அப்படிங்கிற ஒரு இடம். இது எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா மக்காவினுடைய நுழைவாயில். அப்ப இந்த நுழைவாயில் வழியாக நாங்க என்ன செய்ய போறோம்? நுழைய போறோம். அப்ப முஹத்திதன் குறைஷியர்களை எச்சரிக்கை செய்யறாங்க. ஒண்ணு, தர்க்கில் முஸ்லிமீன, முஸ்லிம்களை விட்டுறணும். இது வந்து இந்த கவிதை எப்போ அரங்கேறுகின்றது, இந்த கவிதையை அவங்க எப்போ பாடுறாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுதைபியாவிற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்டது. அப்போ தடுக்கப்பட்டார்கள். அடுத்து என்ன செஞ்சாங்க? மறு வருடம் உம்ராவிற்காக வேண்டி என்ன செய்றாங்க? வர்றாங்க. உம்ராவிற்காக வேண்டி வரும்போது அப்பந்தான் என்ன செய்றாங்க? அந்த ஃபதஹே மக்காவின் போதுதான் இந்த கவிதை நிகழ்த்தப்படுகின்றது. அப்ப இந்த கவிதை அப்படிங்கிறது ஃபதஹே மக்காவின் போது நிகழ்த்தப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு மறு வருடம் என்ன செய்றாங்க? மக்காவிற்கு போறாங்க. மக்காவிற்கு நுழையும் போது அப்போ அ படிக்கப்பட்ட ஒரு பைத்து தான், ஒரு கவிதை தான் இது. அப்போ சொல்றாங்க, குறைஷியர்கள் எச்சரிக்கிறாங்க, நீங்க முஸ்லிம்கள் என்ன செய்யணும்? உம்ரா செய்ய விட்டுறணும். அவங்கள நீங்க விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க உம்ரா செஞ்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க? போயிருவாங்க. இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க போருக்காக வேண்டி என்ன செய்யணும்? தயாராகணும். ஒண்ணு முஸ்லிம்களை விட்டுட்டீங்கன்னா, அவங்க உம்ரா செஞ்சுட்டு போயிருவாங்க. இல்லன்னு சொல்லி சொன்னா, அவங்கள நீங்க தடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்கள் மீது என்ன செய்வாங்க? போர் போர் தொடுப்பதற்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அதுல வெற்றியை கொடுப்பான் என்பதாக என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அடுத்தடுத்த வரிகள்ல 9, 10 அந்த வரிகள்ல அல் ஈமானு வ ஷஹாதத்து பிர் ரிசாலா, தன்னுடைய ஈமானை பற்றியும், நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம், நபியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பது சம்பந்தமான விஷயங்களை என்ன செய்றாங்க? இறை தூதர் மீது உள்ள நம்பிக்கை பற்றிய கவிதைகளை படிக்கிறாங்க. இஸ்தஅரிது அஷ்ஷாயிரு ஃபீஹா அல் ஜானிப் அல் அக்தி, தங்களுடைய கொள்கை சம்பந்தமான அந்த ஒரு ஒரு ஜானிபை, ஒரு பக்கத்தை என்ன செய்யறாங்க? எடுத்து காட்டுகின்றார்கள். முதக்கிர நினைவு கூர்ந்தவர்களாக, பி அன்னல்லாஹ அரசல முஹம்மதன் பில் ஹக்கி, நிச்சயமாக அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மை கொண்டு அனுப்பியிருக்கின்றான். ஹுதல் நாஸ், மக்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக, வதாயன் குரைஷன் இல தஸ்தீக் வல் ஈமானி பிர் ரசூலி பத்லன் மினல் இனாதி, முரண்டு பிடிப்பதற்கு பதிலாக ரசூலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், என்பதின் பக்கம் குறைஷியர்களை அழைப்பதற்காகவும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அடுத்தடுத்த வரிகள்ல அல் அபியாத்து, இந்த 11, 12, 13 அந்த வரிகள்ல அல் ஹஜா, ரசூலை திட்டியவர்களை என்ன செய்யறது? ஹஜா செய்யுது. அவர்களை பழித்து அவர்களை வசைபாடி என்ன செய்றாங்க? கவிதை பாடுறாங்க. திஃபானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை என்ன செய்றாங்க? பாதுகாக்கிறாங்க, டிஃபெண்ட் பண்றாங்க. நபியை எதிர்த்து பாடியவர்களை டிஃபெண்ட் பண்ணி என்ன செய்றாங்க? கவிதை படிக்கிறாங்க. அடுத்தடுத்த வரிகள்ல அது சம்பந்தமான விஷயங்கள் என்ன செய்றாங்க? கொண்டு வர்றாங்க. வஹிய திர்வத்துல் கசீதா, இந்த இந்த பகுதி தான் இந்த பைத்தினுடைய ஒரு ஒரு நிறுவத், ஒரு முக்கியமான கட்டம்னு சொல்லலாம். முக்கியமான கட்டம், முக்கியமான ஒரு நோக்கமே இதுதான், நபிகளாரை பாதுகாக்கிறது. அதே மாதிரி இதுதான் கவிதையின் உச்சகட்டம் என்று சொல்லலாம். வகிய இந்த இந்த வரிகள் தான் நபிகளை திட்டியவர்களை வசைபாடுவதும் நபியை பாதுகாத்தலும் தான் திர்வத்துல் கசீதா, இந்த கசீதாவினுடைய உச்சகட்டம். ஹைது யுரத்து ஃபீஹா
ரத்து கொடுக்குறாரு. ரத்து கொடுக்குறாரு. ஆனா அபு சுஃபியான் அபு சுஃபியான் ரசூலுல்லாவை திட்டி பழித்து பாடினதுனால அபூ சுஃபியானுக்கு என்ன செய்யறாங்க, தன்னுடைய கவிதையில ரத்து கொடுக்கறாங்க. ஹஜன் நபியை ஹஜன் நபியை ஹஜா செய்த அபூ சுஃபியானுக்கு என்ன செய்யறாங்க, இந்த இந்த வரிகள்ல அவங்க ரத்து கொடுக்கறாங்க. முஅலினன் திஃபாஅஹுல் முத்லக் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஃபஸாஹத்திஹி வ ஷிஅரிஹி, தன்னுடைய ஃபசாஹத்தை கொண்டும் ஷிஅரை கொண்டும் பொதுவா ரசூலுல்லாஹ்வை என்ன செய்யறது, பாதுகாப்பதை அறிவித்தவர்களாக நாங்க வந்து ரசூலை பாதுகாப்போம். நீங்க வாளை கொண்டு நீங்க தாக்க வந்தீங்கன்னா நாங்க வாளை கொண்டு பாதுகாப்போம், கவிதையை கொண்டு தாக்க வந்தா கவிதையை கொண்டு பாதுகாப்போம் என்பதாக என்ன செய்யறாங்க, அந்த தன்னுடைய வரிகள்ல சொல்றாங்க. வயசிரு இலா பைத்திஹில் ஹாலித் அல்லதி யுஅலினு ஃபீஹி தضحية بالنفس والأهل لحماية عرض رسول الله صلى الله عليه وسلم. எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மானத்தை காப்பதற்காக வேண்டி தன்னையும் தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் என்ன செய்யறது, அவங்க இழக்க தயார் என்பதாக என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. ஃபைன் அபி வ வாலிதஹு, வயது என்னுடைய மானம், என்னுடைய தந்தை, என்னுடைய அனைத்தையும் நான் என்ன செய்யறேன், நாங்க ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிறதில் இருந்து முஹம்மதின் மின்கும், உங்களிடமிருந்து ரசூலை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யறோம், எங்களுடைய எல்லாத்தையும் இழப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அப்ப இதுதான் இந்த பைத்தினுடைய ஒரு 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 சுருக்கமாக இருக்கின்றது. அடுத்து குறைஷிகள் அன்சாரிகளை புகழ்றாங்க. அன்சாரிகள் அதே மாதிரி குறைஷியர்களை பழிக்கிறாங்க. குறைஷியர்கள் அதாவது முஷ்ரிக்காக இருந்த குறைஷியர்களை திட்டுறாங்க. அன்சாரிகளை புகழ்ந்து பேசுறாங்க. அன்சாரிகள் நாங்க ரசூலுக்கு உதவி செய்தோம், ரசூலோடு நிற்கின்றோம் என்பதாகவெல்லாம் உங்களுடைய கசீதா. இந்த கசீதா மொத்தமே ஒரு 24 வரிகள் பைத்துகள் கொண்டதுதான். ரெண்டாவது, இந்த கசீதாவினுடைய ஒரு சிறப்பம்சம் தனித்தன்மை என்னன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, மஸ்ஜுல் பினாஇ அல் கதீமி பிர் ரூஹில் இஸ்லாமியா, பழைய பண்டைய மரபையும் இஸ்லாத்தினுடைய விஷயத்தையும் என்ன செய்யறது, ஒரு மஸ்ஜ் பண்ணி ஒரு மிசாஜ் பண்ணி ஒரு கலந்து என்ன செய்யறது, ஒரு கலவையாக கொடுக்கின்றார்கள். பழங்காலத்து விஷயங்களையும் இதில் இருக்குது. பழங்காலத்துல எப்படி கசீதாக்கள் ஆரம்பிப்பாங்களோ அதே மாதிரி ஜசாரத்துல் அல்பால் அதெல்லாம் இருக்குது. அதே சமயத்துல இஸ்லாத்தினுடைய விஷயங்களையும் ஈமான் அகீதா ரசூலை புகழ்றது இது மாதிரியான விஷயங்களையும் சேர்த்து என்ன செய்யறாங்க, தங்களுடைய கவிதையில கொண்டு வராங்க. அப்ப இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தனித்துவம் என்பதாக பார்க்கலாம். ஹாஃபலத்துல் கசீதத்து அலல் ஹைக்கலில் ஜாஹிலியா, இந்த கசீதா பழைய ஜாகிலிய காலத்தினுடைய அந்த முறையின் மீதும் அது என்ன செய்து பாதுகாக்கின்றது. அதே சமயத்துல தௌஹீதை பற்றி ரசூலை பாதுகாத்தல் பற்றியும் என்ன செய்யுது, இந்த கவிதையில விளக்குறாங்க. அஸ்ஸிதுகு ஷுஊரி வ குவத்துல் ஆதிஃபா, அதே மாதிரி ரசூல் மீது ஆழமான அன்பு, அதே மாதிரி உண்மையான தியாகம், உண்மையான உணர்ச்சி பூர்வமான தியாகம் என்பதை பற்றியும் என்ன செய்யறது, இந்த கவிதையில இந்த கவிதையினுடைய தனித்தனிமையான பார்க்கிறோம். அதே மாதிரி ஜசாரத்துல் அல்ஃபால், நல்ல வார்த்தைகள், வலுவான சொற்பிரயோகம், ஒக்குவத்து சிபாக், அதே மாதிரி நல்ல ஒரு அந்த போங்கு. அப்ப இந்த இதுலயும் பஹரு தவீல தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இவர்களுடைய இந்த அஃபதுதாத்துல் அசாபி, இந்த இந்த கசீதாவும் பஹரு தவீல் என்ற அந்த வசல்ல தான் என்ன செய்யுது இருக்குது, என்ற யாப்பிலக்கண அந்த அமைப்பில் தான் என்ன செய்யுது போகுது. அதே மாதிரி போரினுடைய அந்த விஷயங்களை அப்படி படம் பிடித்து காட்டுறது, போர்க்கள காட்சிகள் என்ன செய்யறாங்க, இதனுடைய தனித்தனிமைகளாக பார்க்கிறோம். அதே மாதிரி அல் ஹுஜ்ஜத்து வல் முஹாஜிஜத்துல் ஹசீஹா, அதே மாதிரி அறிவார்ந்த பதிலடி, நல்ல கவிதைக்கு கவிதையோடு என்ன செய்றாங்க, பதிலடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த கசீதாவினுடைய தனித்தன்மைகளாக பார்க்கிறோம். அடுத்து நம்ம கசீதாவை பார்க்கிறோம். கசீதாவினுடைய அர்த்தங்களை அஃபத் தாத்துல் அசாபி ஃபல் ஜிவாஉ இலா அதரா மன்சிலுஹா ஹிலாஉ. தாத்துல் அசாபி, ஜிவா, அதரா எல்லாமே வந்து இடங்களுடைய பெயர்கள். அப்ப இந்த இடங்கள் எல்லாம் காலியாகிவிட்டது, அதனுடைய வீடுகள் எல்லாம் ஹிலாவுன் ஹலாவாக, அதாவது அது ஒண்ணுமே இல்லாம இருக்குது, காலியா இருக்கின்றது, காலியாக இருக்கின்றது. தியாருன் மின் பனி அல் ஹஸ்ஹாசி கஃப்ருன் துஃபீஹா அர் ரவாமிசு வஸ்ஸமாஹு. பனுல் ஹஸ்ஹாஸ் கோத்திரத்தார்கள் அங்க இருந்தவங்க யாருன்னு சொல்லி சொன்னா, அந்த தாத்துல் அசாபி அதரா அப்படிங்கிற இடத்துல இருந்தவங்க யாருன்னு சொல்லி சொன்னா பனுல் ஹஸ்ஹாஸ். பனுல் ஹஸ்ஹாஸ் அவங்களுடைய இந்த கூட்டத்தார்களுடைய வீடுகள் கஃப்ருன் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, ஆளடவமற்ற ஒரு இடமாக, ஒரு ஆளரவமற்ற இடமாக, ஆளற்ற இடமாக மாறிடுச்சு. அங்க இருந்தவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க.
ஏன் இப்ப இந்த வீடுகளை துஃபீஹா அர்-ரவாமிசு வஸ்-ஸமாவு, வானம் சொல்லி சொன்னா இந்த இடத்துல மலைகள், சீதோசன நிலையும், ரவாமிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா மணலை, காற்று, மணல் காற்று, புழுதி காற்றும் அவைகளை, அந்த இடங்களை என்ன செஞ்சிருச்சு, முற்றிலுமாக அழித்து விட்டது, அதனை இல்லாமலாக்கி விட்டது. வகானத்து வகானத்து லா யஸாலு பிஹா அனீசுன், அந்த இடங்கள்ல முன்னாடி நிறைய அன்பான மக்கள், நல்ல மக்கள் இருந்தாங்க. வகானத்து லா யஸால், அந்த இடங்கள் நீங்காமல் இருந்தது, நல்ல மக்களால் நீங்காமல் இருந்தது. அப்ப முன்னாடி நிறைய மக்கள் அதுல வசிச்சிட்டு இருந்தாங்க. ஹிலால முரூஜிஹா நஅமுன் வஷாஉன், மக்கள் மட்டுமல்ல, அந்த புற்புலிகள் அங்க நிறைய புற்பூண்டுகள் இருந்தது, பச்சை பசேல்னு இருந்துச்சு. முரூஜிஹான்னு சொல்லி சொன்னா பச்சை பசேல்னு இருந்த அந்த இடங்கள்ல நஅமுன் வஷாத்துன், ஒட்டகங்களும், ஷாஉன், ஆடுகளும் என்ன செஞ்சது, மேய்ந்து கொண்டிருந்தன. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இடமாக மக்கள் வசித்துக் கொண்டிருந்த, நல்ல புற்பூண்டுகள் மிகுந்த பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய ஒட்டகங்களும் ஆடுகளும் மேயக்கூடிய ஒரு நல்ல இடமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த இடங்கள் எல்லாம் காலியாக ஆகிவிட்டது. ஃபதஅஹாதா வலாக்கின் மின் லதீஃபின் யுஅர்ரிகுனி இதா தஹபல் இஷாவு. சரி, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்போ இந்த இடம் எப்படி இருக்குது, காலியா இருக்குது. வலாக்கின் மின் லதீஃபின் யுஅர்ரிகுனி இதா தஹபல் இஷாவு, இஷா நேரம் கடந்து விட்டால், இஷா நேரம் சென்று விட்டால் என்னை ஏங்க வைக்கும், என்னை விழிக்க வைக்கும் அந்த செய்தியை கொண்டு வருவது யார்? வலாக்கின் மின் லத்தீஃபின், அந்த நல்ல செய்தியை கொண்டு வருவது யார்? மறுபடியும் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம், இந்த நினைவுகளை கொண்டு வருவது எது என்பதாக என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. இஷாஷா அல்லத்தி கது தயம்மமத்துஹு ஃபலைஸ லிகல்பிஹி மின்ஹா ஷிஃபாஉன். அப்போ இந்த கவிதை ஆரம்பத்துல அத்லால், பழைய நினைவிடங்களை நினைவு கூறுவது, காதலியை பத்தி நினைவு கூறுவது. இங்க என்ன செய்றாங்க, ஷாஷா அப்படிங்கிறதுக்கு ஒரு அவருடைய காதலி, அந்த காதலிக்கு அல்லத்தி கது தையமத்துஹு, எப்படிப்பட்ட காதலி என்று சொன்னால், அவள் என்னுடைய என்னை காதலித்து அவள் என்னுடைய இதயத்தை கொள்ளையடித்து விட்டாள். ஃபலைசலி கல்பிஹி, அந்த காதலனுடைய உள்ளத்திற்கு இல்லை, மின்ஹா அவளிடமிருந்து, அவளை தவிர ஷிஃபாவுன், வேறு ஷிஃபா எதுவும் இல்லை, அவள்தான் ஷிஃபா. அப்போ அவளுடைய நினைவுகள் என்னை என்ன செய்யுது, எழுப்புகின்றது. எப்படிப்பட்ட காதலி என்று சொன்னால், கது தையமத்துஹு, அவள் என்னை காதலால் என்னை அழித்து விட்டாள். ஃபலைசரி கல்பிஹி, அந்த காதலனுடைய உள்ளத்திற்கு அவளை தவிர, அவளை விட வேறு ஷிஃபா இல்லை, அப்ப அவதான் ஷிஃபா. கஅன்ன சபீஅத்தன் மின் பைத்தி ரஇஸின் யகூனு மிஸாஜுஹா அஸ்னுன் வ மாஉன். அப்புறம் தன்னுடைய காதலி என்ன செய்றாங்க, விவரிக்கிறாங்க, காதலியை அப்படியே வர்ணிக்கிறாங்க. அவள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், கஅன்ன சபியத்தன் மின் பைத்திராஸ். பைத்திராஸ் அப்படிங்கிறது உயர்தரமான மது கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்படி சபியாத்துன்னு சொல்லி சொன்னா ரொம்ப காலம் சேமித்து வைக்கப்பட்ட ஒரு உயர்தரமான மது அது. சபியத்துங்கிறது மதுவுக்கு பேரு. அப்போ பைத்துராஸ் என்ற அந்த புகழ்பெற்ற, மதுவுக்கு புகழ்பெற்ற ஊரிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சேமிக்கப்பட்ட மதுவை போன்று அவள், மது ரசத்தை போன்று அவள் ரொம்ப இனிமையானவள். அந்த அளவுக்கு அவள் ரொம்ப மக்களை கவரக்கூடியவள், ஈர்க்கக்கூடியவள். யகூனு மிசாஜுஹா, அதனுடைய கலவை என்னன்னு சொல்லிச்சுன்னா, அந்த மதுவுக்கு மிக்சிங், கலவை என்னன்னு சொல்லி சொன்னா அஸ்ருன் வ மாவுன், தேனும் தண்ணீரும், வெறும் தண்ணி கிடையாது, தண்ணீரும் தேனையும் கலந்து அந்த பைத்ராஸ் அப்படிங்கிற ஊர்ல கிடைக்கக்கூடிய மதுவை என்ன செய்வாங்க, குடிப்பாங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப மக்களை ஈர்க்கக்கூடியதாக, ஒரு சுவை மிக்கதாக இருக்கும் இல்லையா, அந்த மதுவை போன்றவள் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, வர்ணிக்கிறாங்க. அலா அன்யாபிஹா அவ் தாமி கல்லின் மின துஃபாஹி ஹசரஹுல் ஜனாஉ. அலா அன்யாபிஹா, அவருடைய அந்த பற்களில ஒரு சுவை இருக்கின்றது. என்ன சுவைன்னு சொல்லி சொன்னா, ஆப்பிள் பழத்தினுடைய சுவை, ஆப்பிள் பழத்தினுடைய சுவை. அவளுடைய அந்த பற்களினுடைய சுவை அப்படிங்கிறது புதிதாக பறிக்கப்பட்ட, ஹசரஹுல் ஜனாவு, புதிதாக அஹ், பர துஃபான்னு சொல்லி சொன்னா ஆப்பிள், அன்யாப்னா அந்த அவருடைய பற்களின் மீது தாமு கல்லின், தாமு கல்லின் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பழத்தினுடைய சுவை இருக்கின்றது. எப்படிப்பட்ட பழத்தினுடைய சுவைன்னு சொன்னா ஹசரஹுல் ஜினாவு, அப்போதுதான் பறிக்கப்பட்ட, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பறிக்கப்பட்ட பழத்தினுடைய சுவை அவருடைய அந்த உதடுகளிலே, அவருடைய பற்களிலே இருக்கின்றது. அப்போ மதுவை போன்றவள், அவளுடைய இதழோ புதிதாக பறிக்கப்பட்ட
ஒரு பழத்தின் ஒரு ஆப்பிளின் சுவையை போன்று இருக்கின்றது என்பதாக என்ன செய்றாங்க வர்ணிக்கிறாங்க. இதாமல் அஷ்ரிபாத்து கிர்ன யோமன் ஃபஹுன்னலி தையிபிர் ராஹில் ஃபிதாவு. எல்லா அஷ்ர்பத்துகளும், எல்லா சாராயங்களும், எல்லா மதுபானங்களும் அது நினைவு கூறப்பட்டாலும், அது ஒன்று சேர்க்கப்பட்டாலும், ஒரு நாள்ல ஒன்று சேரப்பட்டாலும், ஹுன்னலி தையிபிர் ராஹி ஃபிதாஹுன், இது அவளுடைய அந்த மனத்திற்கு, அல்லது மற்ற எல்லா மதுக்களை ஒன்று சேர்த்து கொண்டு வந்தாலும் கூட இந்த எல்லா மதுக்களும் அந்த மதுவினுடைய அந்த ராஹக்கு கூட அது என்ன செய்யாது, ஈடாகாது. அதனுடைய வாடைக்கு கூட மற்ற மதுபானங்கள் என்ன செய்யாது, ஈடாகாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்தனமான மது. அப்ப முதல்ல அத்லால் நினைவிடங்களை பத்தி படிச்சாங்க. அதுக்கப்புறம் காதலியை பத்தி வர்ணிச்சாங்க. அப்புறம் காதலிய மதுவோட ஒப்பிட்டாங்க. இப்போ மதுவை வர்ணிக்கிறாங்க. எப்படிப்பட்ட மதுன்னு சொல்லி சொன்னா, இது அவர்களுடைய இந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய பைத்ராஸ் பகுதிகளில் கிடைக்கக்கூடிய மது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மது. எல்லா மதுபானங்களையும் அங்கு கொண்டு வந்தாலும் கூட, அந்த பைத்துராஸ் பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த மதுவினுடைய நல்ல மனத்திற்கு கூட அது என்ன செய்யாது, ஈடாகாது. நுவல்லிகள் மலாமத்த இன் அலம்னா இதா மாக்கான மகத்துன் அவு லிஜாவுன். மகத்து லிஜான்னு சொல்லி சொன்னா சண்டை, வாக்குவாதம், போர், இதெல்லாம் வந்ததுன்னு சொல்லி சொன்னா அது எங்களுக்கு நோவினை தருது. அப்படி நோவினை தந்தா நாங்க அந்த மதுவைத்தான் பழிக்கிறோம். நுவல்லிகள் மலாமத்த, அதுதான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றது. அல் மலாமத்த, எதை பொறுப்பேற்றுக்கு நாங்க எதுக்கு நாம் பொறுப்பு சாட்டுறோம்? ஒல்லிஹா, அந்த மதுவுக்கு பொறுப்பு சாட்டுகின்றோம். அல் மலாமத்த, பழிப்பை. எப்போ? இன் அலம்னா, எங்களுக்கு ஏதாவது நோவினை வந்தா, கஷ்டம் வந்தா, இதா மாக்கான மகத்துன் அவுலி லிஹாவுன், போரோ சண்டையோ வாக்குவாதமோ வந்தா, அதுல எங்களுக்கு ஏதாவது நோவினை கஷ்டம் வந்தா நாங்க எதை பழிக்கிறோம்? அந்த மதுவை என்ன செய்யறோம்? பழிக்கின்றோம். மதுவு மதுவின் மீது பழிப்பை போடுகின்றோம். ஆனா அந்த மதுவை நாங்க குடிச்சோன்னு சொல்லி சொன்னா நாங்க பெரிய அரசர்களாகவும், எங்களை தடுக்க முடியாத, எங்களை போர்க்களத்தில் சந்திக்க முடியாத சிங்கங்களாகவும் நாங்கள் உணர்கின்றோம். வனஷ்ரபுகா, அதே மதுவை நாங்க குடிச்சோன்னு சொல்லி சொன்னா தத்துருக்குனா முழுக்கன், நாங்கள் எங்களை எப்படி பார்க்கிறோம்? எங்களை முழுக்குகளாக, அரசர்களாக நாங்கள் கற்பனை செய்து கொள்கின்றோம். எங்களை நாங்கள் அது விட்டு விடுகின்றது. தத்துருக்குனா, எங்களை அது விட்டு விடுகின்றது அப்படின்னு எங்களை நாங்க மாத்தி விடுகின்றது. அப்ப நாங்க இந்த சாராயத்தை குடிச்சோன்னு சொல்லி சொன்னா, இந்த அளவுக்கு எங்களுக்கு போதையையும், இந்த அளவுக்கு எங்களுக்கு மதி மயக்கத்தையும் தருகின்றது என்று சொன்னால், நாங்க அரசர்களாக எங்களை அது மாற்றுகின்றது. உஸ்தன், இன்னும் சிங்கங்களாக, எப்படிப்பட்ட சிங்கங்கள் என்று சொன்னால், மா யுனஹ்னிஹுனா அல்லிகாவ், எங்களை சந்திக்கவே முடியாது. எங்களை சந்திக்கிறது எங்களை நாங்க மது குடிச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த அளவுக்கு நாங்கள் வீர ஆவேசமாகவும், நாங்கள் ரொம்ப அரசர்களாகவும் இருப்போம். எங்களை சந்திப்பதற்கே மற்ற மக்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு நாங்கள் வலுவுள்ளவர்களாக எங்களை மாற்றுகின்றது அந்த மது. அதிம்னா கைலனா இல்லம் தரவுஹா துசீருன் நக்அ மௌஇதுஹா கதான். அப்ப இதுவரையும் கபரை பத்தி வர்ணிச்சு பாடினாங்க. பாடிட்டு அதுக்கப்புறம் தங்களுடைய பைத்தினுடைய முக்கிய நோக்கத்துக்கு வர்றாங்க. இங்க என்ன வர்றாங்க? அதிம்னா கைலனா இல்லம் தரவுஹா நுசீருன் நக்அ மௌஇதுஹா கதா. கதாங்கிறது மக்காவினுடைய அந்த நுழைவு பகுதியில் இருக்கிற நுழைவாயில் மாதிரியான ஒரு இடம். நக்கா நக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா போர்க்கள புழுதி. போர்க்கள புழுதி. ஹெயில்னா குதிரை. அதம்னா அதிம்னா ஹெயிலனா இல்லம் தரவுஹா. நீங்க அந்த குதிரைகளை, எங்களுடைய குதிரைகளை நீங்க பார்க்கலன்னு சொல்லி சொன்னா அதிம்னா, அது நாங்கள் இழந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களுக்கே தெரியாத அளவுக்கு அது என்ன செய்யுது, ஸ்பீடா போகும். நீங்க அதை பார்க்கலன்னு சொல்லி சொன்னா நாங்களே அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யாது, ஸ்பீடா போகுது. எந்த அளவுக்கு ஸ்பீடா போகுதுன்னு சொல்லி சொன்னா துதீருன் புழுதிகளை பரப்பிக் கொண்டு அது எங்க போகும்? மௌஇதுஹா, அது போய் சேரக்கூடிய இடம்ங்கிறது கத்தாங்கிற இடம். இந்த கத்தாங்கிறது மக்காவினுடைய நுழைவு பகுதி, நுழைவு வாயில். அப்போ அதிம்னா கைலனா இல்லம் தரவுஹா துதீருன் மௌஇதுஹா கதா. கதா என்ற இடத்தில் அஹ், சென்று சேரக்கூடிய அந்த புழுதியை கிளப்பியபடி அந்த குதிரைகள் வருவதை நீங்கள் பார்க்கவிட்டால் எங்கள் குதிரைகளே அழிந்து போகட்டும், எங்க குதிரைகளே என்ன செய்யட்டும், அழிந்து போகட்டும், அல்லது எங்க குதிரைகளே நாங்களே என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாதுங்கிறாங்க. ததல்லு ஜியாதுனா முத்தமத்திராத்தின் இரத்திமுகுன்ன பில் ஹுமுரி அந்நிசா. ஹுமுருனா சொல்லிச்சுன்னா அந்த மக்கன்னா முந்தான. அப்ப ஜியாதுனா குதிரை. ஜியாதுன்னு சொல்லிச்சுன்னா குதிரை.
அப்போ ததல்லு ஜியாதுனா எங்களுடைய இந்த குதிரைகள் இருக்குது இல்லையா, குதிரைகள் அது ஹுமுருன்னு சொல்லி சொன்னா பெண்களுடைய முக்காடு. எங்கள் பாய்ந்து வரும் குதிரைகளை, முத்தமத்திராத்தினா பாய்ந்து வரக்கூடிய எங்களுடைய குதிரைகளை யுலத்தி முகுன்ன அந்த குதிரைகளை தடுக்கின்றார்கள். பில் ஹுமுரி அந்நிசாவ் உங்களுடைய பெண்கள் தங்களுடைய முந்தானையை கொண்டு தடுக்க பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பெண்கள் தடுக்கல, நீங்க தான் தடுக்கிறீங்க. ஆனா நீங்க தடுக்கிறது பெண்கள் தங்களுடைய முந்தானையை கொண்டு தடுக்கிற மாதிரி. அது எங்களுடைய குதிரைகளை உங்களால என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. பாய்ந்து வரக்கூடிய எங்களுடைய குதிரைகளை நீங்க தடுக்கிறது, நீங்க உங்களுடைய வாள்களை கொண்டும் அம்புகளை கொண்டு தடுக்கிறது பெண்கள் தங்களுடைய முக்காடுகளை கொண்டு தடுக்கிற மாதிரி அது. அப்ப எங்களுடைய குதிரைகளை என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அப்ப எங்கள் பாய்ந்து வரும் குதிரைகளை உங்கள் பெண்கள் தங்கள் முக்காடுகளால் அடித்து தடுக்க முயல்கின்றார்கள். அவங்க அதெல்லாம் என்ன செய்றாங்க, தடுக்க முயல்கின்றார்கள். இவங்க தடுக்கிறது தான் அந்த எதிரிகள் குறைஷிகள், அந்த மாதிரி பெண்கள் தடுக்கிறதுல. அப்போ இவங்க தடுக்கிறத எதோடு ஒப்பிடுறாங்க, நீங்க தடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது பெண்கள் வந்து முந்தானையை வச்சு எங்க குதிரையை தடுக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க சொல்றாங்க. இம்மா துஅரிது அண்ணா, அப்ப எனவே நீங்க தடுக்கிறதுல எங்களுடைய குதிரையை தடுக்கவே முடியாது. அது ஒரு பெண்கள் தடுக்கிற மாதிரி ஒரு பலகீனமான ஒரு விஷயம்தான். அப்ப எங்களுடைய குதிரைகளை கூட உங்களால என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அப்ப இம்மா துஅரிது, நீங்க ஒண்ணு எங்களை விட்டுருங்க, நாங்க வர்றோம். எங்கள விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, எங்கள கண்டுக்காம புறக்கணிச்சு விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, அண்ணா ஏத்தவன நாங்க உம்ரா செஞ்சுட்டு போயிருவோம். இல்ல எங்கள தடுக்க நினைச்சீங்கன்னு சொல்லி சொன்னா, வகானல் ஃபத்ஹு, கடைசில போர் நடக்கும். எங்களுக்கு தான் என்ன செய்யும், வெற்றி கிடைக்கும். ஒன் கஷஃபல் கிதாவு, எங்களுக்கு என்ன செய்யும், வெற்றி கிடைக்கும். அப்ப நீங்க எங்கள விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க உம்ரா செய்வோம். இல்ல எங்கள தடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, போர் நடக்கும். வெற்றி நிச்சயம். உண்மையும் வெளிப்படும். ஒன் கஷஃபல் கிதா, உண்மையும் வெளிப்படும் என்பதாக என்ன செய்றாங்க சொல்றாங்க. அடுத்து வஇல்லா ஃபஸ்பிரு லிஜியாதி யௌமின் யுஈனுல்லாஹு ஃபீஹி மன் யஷாஉ. அதுக்கப்புறம் வயில்லா, அப்படி நீங்க எங்களை விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உம்ரா செஞ்சுட்டு அப்போ அதுவும் எங்களுக்கு வெற்றி தான், எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், உண்மை வெளிப்படும். வயில்லா, எங்களை நீங்க உம்ரா செய்ய விடல அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபஸ்பிரு லிஜிலாதி யௌமின், நீங்க என்ன செய்யுங்க, அப்படி எங்களுக்கு வழிவிடாவிட்டால் அல்லாஹ் தான் நாடியோருக்கு உதவும் கடினமான போர்க்கள நாளுக்கு நீங்கள் தயாராகுங்கள். நீங்கள் பஸ்பிரு, நீங்க தயாராகுங்கள். ஜினாதியோம், ஜினாதியோம்னா ஒரு கடினமான போர்க்கள நாள். எப்படிப்பட்ட போர்க்கள நாள் என்று சொன்னால் யுஈனுல்லாஹு ஃபீஹி மய்யஷா, அந்த நாளில் அல்லாஹ் தான் நாடியோருக்கு உதவி அளிப்பானே, அப்படிப்பட்ட ஒரு கடுமையான போர் நாளுக்கு நீங்கள் தயாராகுங்கள். எப்படிப்பட்ட போர் நாள் என்று சொன்னால் ஜிபிரீலு ரசூலுல்லாஹி ஃபீனா, எங்களோடு யார் இருக்கிறா, அல்லாஹ்வுடைய தூதராகிய ஜிப்ரீல் இருக்கிறார். ரூஹுல் குதுஸ், அவர் யாருன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வுடைய ரூஹுல் குதுஸ், லைஸலஹு கிஃபாவுன், அவருக்கு நிகர் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஜிப்ரீல் எங்களோடு இருக்கின்றார். வகால அல்லாஹு கது அர்சல்து அபதன் யகூலுல் ஹக்க இன்ன ஃபஅல் பலாவு. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான், கது அரசல்து அபுதன், நான் ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றேன். யகூலுல் ஹக்க, அவர் என்ன செய்வாரு, உண்மையைத்தான் சொல்வார். இன்ன ஃபஅல் பலாஉ, சோதனைகள் பயன் தந்தால். அப்போ அல்லாஹ் தாலா ஒரு தூதரை, உண்மையான ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றான். அவர் எல்லா காலத்திலும் உண்மையை பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு தூதுவர். ஷஹித்து பிஹி ஃபகூமு சத்திகு ஃபகுல்தும் லா நகூமு வலா நஷாஉ. ஷஹித்து பிஹி, அவரை கூட நாங்க என்ன செய்றோம், சாட்சி சொல்கின்றோம். ஃபகூமு, நீங்களும் எந்திரிச்சு நின்னு என்ன செய்யுங்க, சத்திகு, அவரை உண்மைப்படுத்துங்கள். ஃபகுல்தும், ஆனா நீங்களும் சொல்றீங்க, லா நகூமு வலா நஷாஉ, நாங்க எந்திரிச்சு நிக்க மாட்டோம், அதாவது இஸ்லாத்திற்காக வேண்டி வரமாட்டோம். இங்க போய் சொல்றாங்க, அப்படி ரசூல் இருக்கிறாரு, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ரசூல் அனுப்பியிருக்கிறான். ஜிப்ரீல் இருக்கிறாங்க, எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் அனுப்புறாங்க. அவர் உண்மையை சொல்லக்கூடியவர். அவரை நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம். அவரை நாங்க சாட்சி சொல்றோம். நீங்களும் அவருக்காண்டி என்ன செய்யுங்க, வந்து அவரை ஏற்றுக்குங்க, உண்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபகுல்தும், நீங்க சொல்றீங்க, லா நகூமு, நாங்க அவருக்காண்டி வரமாட்டோம். வலா நஷாவு, நாங்க ஈமான் கொள்ளவும் நாட மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. وقال الله قد يسرت جندا هم الأنصار عرضتها اللقاء. وقال الله، அல்லாஹ் தஆலா சொல்றான், قد يسرت جندا, நான் ஒரு படையை அனுப்புகின்றேன். وقال الله, அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு படையை தயார் செய்து வைத்திருக்கின்றேன். அந்த படை யாருன்னு சொல்லி சொன்னா ஹுமல் அன்சாரு, அன்சாரிகள். உருதத்துஹா, அவர்களுடைய நோக்கமே அல்லிகாவு, போர்ல சந்திக்கிறது தான். அப்போ இதுல குறைஷியர்களை ஒரு சாடு சாடுறாங்க. இங்க அன்சாரிகளை புகழ்றாங்க. குறைஷியர்கள் சொல்லி சொன்னா அந்த காஃபிர், அந்த சமயத்துல காஃபிர்களாக இருந்த குறைஷியர்களை சாடுறாங்க. நீங்க ரசூலுல்லாவை நம்பல,
நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை நம்பினதுனால எங்களை தான் அல்லாஹ் தஆலா படையாக, போராக, ஒரு ஜுந்தாக என்ன செஞ்சிருக்கிறான், தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான். அந்த படை யாருன்னு சொல்லி சொன்னா அன்சாரிகள். உர்வத்துஹா லிகாவ், அவர்களுடைய நோக்கமே போர்ல சந்திக்கிறது தான், போர்ல வந்து மோதி பார்க்கிறது தான். லனா ஃபீ குல்லி யௌமின் முஅத்தின் சிவாபுன் அவ் கிதாலுன் அவ் ஹிஜாவுன், எங்களுக்கு, அதாவது அன்சாரிகளை பார்த்து சொல்றாங்க, எங்களுக்கு மஅத் அப்படிங்கிற மஅது கூட்டத்தாரோடு ஒவ்வொரு நாளும் சபாபு, திட்டுதல், சண்டைகள், ஹஜா அப்படிங்கலாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப எங்களுக்கு இது பெரிய விஷயமே இல்ல. இன்னைக்கு உங்கள சந்திக்கிறதோ, உங்களோடு போரிடுறதோ பெரிய விஷயம் இல்ல. ஏன்னு சொல்லி சொன்னா, தினம் தினம் நாங்க என்ன செய்றோம், மாது கூட்டத்தாரோடு எங்களுக்கு சிபாபு நடக்குது, கித்தால் நடக்குது, ஹஜா, கவிதை போரா கவிதை போரும் பண்ணுவோம் நாங்க. சண்டையா சண்டையும் பண்ணுவோம். வாய் போரா எல்லாமே நாங்க டெய்லி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஃபனுஹக்கிமு பில் கவாஃபி, நாங்க வந்து என்ன செய்வோம், நல்ல காஃபியாக்கள், நல்ல எதுகை மோனையுடைய அந்த கவிதையோடு நாங்க என்ன செய்வோம், நாங்க பதிலடி கொடுப்போம். மன் ஹஜானா, எங்களை யாரு ஹஜா செய்கின்றார்களோ, எங்களை யார் பழித்து வசைபாடுகின்றார்களோ அவர்களுக்கு நாங்க நல்ல அழகான கவாஃபியக்களோட என்ன செய்ய நாங்க பதில் கொடுப்போம். நதரிபு ஹீன நஃப்தலித்து திமாவு, அதே மாதிரி இரத்தங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் எங்கள் வையும் கவிஞர்களுக்கு பதிலடி கவிதைகளால் மூக்கறுப்போம், இரத்தம் சிந்தும் களத்தில் வாள்களாலும் வெட்டுவோம். அப்போ நதரிபு ஹீன நஃப்தலித்து பில் திமா, இரத்தம் சிந்தும் அந்த போர்க்களத்துல வாளாலையும் வெட்டுவோம், எங்களை வசைபாடக்கூடியவர்களை கவிதைகளாலே நாங்கள் என்ன செய்வோம், நாங்க தோற்கடிப்போம், பதிலடி கொடுப்போம், மூக்கடி கொடுப்போம், மூக்கறுப்போம் என்பதாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ முஷ்ரிக்கீன்களை பார்த்து எங்களையும் எங்களுடைய ரசூலையும் நீங்க என்ன செய்றீங்க, நீங்க வசைய கவிதையினால பாடுறீங்கன்னு சொல்லி சொன்னா, அதுக்கும் நாங்க பதிலடி கொடுக்க, கவிதையின் மூலமாக பதிலடி கொடுக்க தயார் தான். இல்ல எங்களை போர்க்களத்துல வந்து சந்திக்கணும்னு சொல்லி சொன்னா அதுக்கும் நாங்க தயார் தான், அங்கேயும் நாங்க வாரால வந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தடுத்த வரிகள்ல அஹ், ஹஜவுத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு அப்படின்லாம் சரி ஒரு வருது. அபூ சுஃபியான பார்த்து சொல்லுவாங்க, நீ எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜா வசை பாடுகின்றாய். ஃபஅஜப்து அன்ஹு, அவர்களுக்கு பகரமாக நான் என்ன செய்யறேன், கவிதையில பதிலடி கொடுக்குறேன். வ இன்தல்லாஹி ஃபீ தாலிகல் ஜஸாஉ, அது விஷயத்துல அல்லாஹ்க்கு எனக்கு கூலியும் இருக்குது. அத்தஹஜவுஹு வ லஸ்து லஹு பிகுஃபுயின், அவர்களுக்கு சரி நிகரே இல்லாத நீ அவங்கள நீ ஹஜா செய்றியா, வசை பாடுகின்றாயா. ஃபஷர்ருக்குமா லி கைரிக்குமா அல் ஃபிதாவு, ஆஹ் உங்களில் கெட்டவனான நீ உங்களில் சிறந்தவரான நபிகளாருக்கு பலியாகட்டும். அப்போ அதான் சொன்னாங்க, ரசூலுல்லாவையும் திட்டாம குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, பழிக்கிறாங்க. அப்ப ஷர்ருக்குமா லி கைரிக்குமா ஃபிதாவு, குறைஷியர்களை கெட்டவனான நீ குறைஷியர்களில் நல்லவனான நபிகளாருக்கு ஒரு ஒரு இதுவே கிடையாது, அவர் நீ ஃபிதாவாகி போயிருவ நீ, அவங்களுக்கு நீ பலியாகி போயிருவ என்பதாக என்ன செய்றாங்க, அந்த பைத்தை படிச்சு முடிக்கிறாங்க. இந்த பைத் அப்படிங்கிறது இந்த மக்கா வெற்றிக்கு முந்தைய சூழலில் இயற்றப்பட்ட ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு கவியாக, நபியை புகழக்கூடிய, முஸ்லிம்களை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கின்றது. இதுதான் ஹசன் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய அஃபத்து தாத்துல் அசாபின் என்ற கவிதையினுடைய ஒரு சுருக்கமாக, அர்த்தமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த காணொளி முடிகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்தடுத்த காணொளிகளை பார்ப்போம். ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி